வணக்கம். நாம் தமிழர் கட்சி எந்த உச்சத்துக்கு வளர்ந்துருக்குன்றத இன்னைக்கு நடக்கிற என்ஐஏ ரைடை வச்சு நம்ம மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சி, அதாவது மற்ற கட்சிகள் எதிர்பார்த்ததை விட மிக வீரியம் கொண்டு கருத்தாளத்துடன் கொள்கையாளத்துடனும் பரந்த கருத்துக்களுடனும் மக்களின் பேராதரவுடனும் இன்று மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய உந்து சக்தியாக, முக்கிய சக்தியாக, தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை நாம் தமிழர் கட்சி வகிக்கப் போகிறது என்ற தகவல் மேலிடம் வரைக்கும், அதாவது பாஜகவோட மேலிடம் வரைக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது உளவுத்துறையின் மூலமாக. இதில் அரண்டு போன பாஜகவும் நமது தமிழ்நாட்டு மாநில கட்சிகளான திமுக, அதிமுக, காங்கிரஸ், யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, மொத்த பேரும் அரண்டவங்க இன்னைக்கு இருண்டதெல்லாம் பெய்யுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாரும் நாம் தமிழரை பார்த்து அஞ்சி நடுங்குறாங்க. அதோட விளைவு தான் இன்னைக்கு என்ஐஏ ரைடுன்ற பேர்ல நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள், முக்கிய புள்ளிகள், அதோட உறுப்பினர்கள், இப்படி யார் பாரபட்சம் இல்லாம, அதாவது ஒரு சேத்த வரி தூத்தணும் பொதுமக்களுக்கு. இவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி நல்லது செய்யும் போதெல்லாம் ஒருத்தன் கூட செய்தி போடலை. ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்லா மெயின் ஊடகத்திலையும் இதுதான் இன்னைக்கு பேசு பொருள். ஏன் மற்ற நல்லது செய்யும் போது யாராவது ஒருத்தன் போட்டீங்களா? ஒரு செய்தி சேனல்ல நாம் தமிழர் இதை பண்ணாங்க, அது பண்ணாங்க, இந்த கொள்கையை பத்தி பேசுறாங்க, இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சேனல். ஆனா இன்னைக்கு சேர்த்தவாரி தூத்தணுன்றதுக்காக, நாம் தமிழர் பெயரை கெடுக்கணுன்றதுக்காக இன்னைக்கு எல்லா சேனலும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு இதுதான் எல்லாருக்கும் இன்னைக்கு ஃபுல்லா இல்ல, இந்த வாரம் ஃபுல்லா, இந்த மாசம் ஃபுல்லா இதுதான் செய்தியா வச்சிருப்பாங்க. நீங்க இதுல மறுக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. நீங்க பாருங்க, நீங்க கண் கூட பார்க்க போறீங்க. அதுக்கு தான், அதாவது நாம் தமிழர் பெயரை கெடுக்கணும், இதை பேசு பொருள் ஆக்கணும், மக்களை மடைமாற்றம் செய்யணும். நேற்று ஒரு அழகான ஒரு பட்ஜெட் போட்டாங்கல்ல, அந்த பட்ஜெட்டை பத்தியான நிறை குறைகளை யாரும் பேசக்கூடாது, அலசக்கூடாது, இதெல்லாம் செய்யணுன்றதுக்காக இன்னைக்கு பொழுது விடிஞ்சோடனே இந்த செய்தியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இவங்க சொல்ற இந்த கீழ்த்தரமான வேலைகளை செஞ்சு வரணும்னு நினைச்சிருந்தா நாம் தமிழர் இந்த ஜனநாயக பாதையை தேர்ந்தெடுத்துருக்கே எடுத்திருக்காது. பிரபாகரன் அவர்களுடைய ஆயுத பாதையை கூட பயன்படுத்திருக்கலாம். ஆனா என்னைக்குமே நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு நாளும் இந்த மாதிரி ஜனநாயக பாதையிலிருந்து தடம் மாறக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அதனாலதான் அதிகாரத்தை கைப்பற்றணும், அதுக்கு ஜனநாயக பாதையை தேர்ந்தெடுத்து நாங்க தொடர்ந்து 13-14 ஆண்டுகளாக களத்துல வேலை செஞ்சு மக்கள்கிட்ட கருத்தியலை கொண்டு போய் சேர்த்து கொள்கைகளை பரப்பி இன்னைக்கு இந்த வளர்ச்சிக்கு வந்திருக்கிறோம். ஒரு நாள் நைட்ல வரலங்க, ஒரு நாள் இரவுல வரல. எங்க கிட்ட பண பலம் இல்லை, அதிகார பலம் இல்லை, ஊடக பலம் இல்லை, எந்தவித பலமும் இல்லாம கொள்கையும் கோட்பாடுகளை மட்டுமே மையமாக வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு சேர்ந்திருக்கிறோம். இதை பார்த்து இந்த வளர்ச்சி பொறுக்க முடியாத வைத்தறிச்சல் தான் இந்த என்ஐஏ. இதை மக்கள் நாம் தமிழருக்கு சாதகமா பேசுறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஊடுருவி பாருங்க. எங்களோட நல்ல செய்திகளை, நல்ல விஷயங்களை என்னைக்கு இந்த செய்தி ஊடகம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி, அதாவது எதெல்லாம் சொல்லி புழுகு மூட்டைகளை சொல்றது, புகார்களை தெரிவிக்கிறது, நற்பெயரை கெடுக்கிறது, இந்த மாதிரி செய்திகளை மட்டும்தான் இந்த ஊடகங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்குது. இதுக்கு இந்த செய்தி மிக முக்கிய உதாரணம். நீங்க பின்னோக்கி போய் மற்ற செய்திகளை நீங்க எடுத்து பார்த்துக்கங்க. இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் செய்த எந்த கருத்துக்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காங்களா பாருங்க, இதையே கொண்டு வந்து சேர்க்கிறாங்கன்னு பாருங்க. இவ்வளவுதாங்க வித்தியாசம். இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வர்ற தேர்தல்ல உங்களோட நம்பிக்கையும் உங்களோட வாக்குகளையும் நாம் தமிழர் விவசாய சின்னத்துல பதிவு செஞ்சு இப்ப இந்த நடவடிக்கை எடுத்துக்கிற அந்த யாரெல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் செய்யறாங்களோ அவங்க மூஞ்சில கரிய பூசணும். இது மூலம் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.